எனக்கு ஷார்ட்ஸ்ல வந்து நல்லா வியூஸ் போயிட்டு இருந்தது. சடனா எனக்கு ஷார்ட்ஸ்ல வியூஸ் போகவே மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல. என்னுடைய சேனல் டவுன் ஆயிடுச்சா இல்ல ஃப்ரீஸ் ஆயிடுச்சா? சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. அவங்களுக்காக மட்டும் இல்ல, உங்களுக்காக தான். சோ உங்களுடைய சேனலுக்கு நல்லா ஒன்ஸ் வியூஸ் போயிட்டு இருந்த சேனலுக்கு சடனா வியூஸ் ஏன் குறையுதுன்னு பாத்தீங்கன்னா நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். நான் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க யோசிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மூவி போகுதுன்னு வச்சுங்களேன். இப்ப ட்ரெண்டிங் இப்ப வந்து டிமாண்டி காலனி போயிட்டு இருக்கு எங்க ஊர்ல. சோ வந்து இப்ப டிமாண்டி காலனி போயிட்டு இருக்கா. இப்ப நீங்க ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து நீங்க ஃபர்ஸ்ட் நாள் போடுறீங்க. சோ வந்து ஓவரால் வந்து எல்லாமே டிமாண்டி காலனி பார்த்திருப்பாங்க. ஏன்னா எல்லா தியேட்டர்லயுமே ரிலீஸ் இருக்கும். சோ அந்த படத்துடைய ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓவரால் சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் நாள் நீங்க போட்ட உடனே உங்களுடைய வியூஸ் கடகடன்னு ஏறும். நெக்ஸ்ட் நாள் அதே சேனல்ல ஒரு சாம்பார் வைக்கிற வீடியோ இல்ல வந்து ஒரு கோலம் போடுற ஒரு வீடியோ ஒரு ஷார்ட்ஸா நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஷார்ட்ஸ் இல்லைன்னா வீடியோ வியூஸ் போகாது. ஏன்னா மக்கள் முதல் நாள் வந்து ட்ரெண்டிங்கான விஷயத்தை தேடினாங்க. சோ ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்துட்டு இருந்தது, அதாவது மூவிஸ் வந்து போயிட்டு இருந்தது. சோ மக்கள் வந்து அதை தேடிட்டு இருந்தாங்க. சோ அதனால அது ரீச் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு சாம்பார் வைக்கிற வீடியோ ஒரு கோலம் போடுற வீடியோ மக்கள் தேடல. சோ வந்து அது மக்கள் வந்து அந்த அளவுக்கு அது தேவையில்லை. சோ மக்களுக்கு எது எது தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல போட்டிருக்கேன். கண்டிப்பா இதை பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ மக்களுக்கு தேவையில்லாத வீடியோவை நீங்க நெக்ஸ்ட் டே அப்லோட் பண்ணும்போது வியூஸ் குறையல, தேவையில்லை அப்படியே நின்றுடுச்சு. திரும்பவும் மக்கள் ஏதாவது தேவைப்பட்டு தேடுனா உங்களுடைய சேனல் சர்ச்சில் வந்தா கண்டிப்பா அந்த வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். சோ மக்களுக்கு பிடிச்ச வீடியோவை மக்களுக்கு நீங்க தேர்ந்தெடுத்து வீடியோ இல்லைன்னா ஷார்ட்ஸா மேக் பண்ணி போடுங்க. கண்டிப்பா உங்களுடைய சேனலுடைய வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அண்ட் வாட்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுவாங்க. நம்மளுடைய சேனல்ல நிறைய டிப்ஸ் சொல்லிருக்கு வாட்சர்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய சேனலுக்கு ஃபேமஸான ட்ரெண்டிங்கான டாபிக் எப்படி செலக்ட் பண்ண தெரியலையா, அப்ப நீங்க இந்த வீடியோ பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வீடியோ இதையும் கண்டிப்பா நீங்க பாத்துருங்க. கண்டிப்பா உங்களுடைய சேனல் வேற லெவல்ல growth ஆகும். கண்டிப்பா வந்து உங்களுடைய வியூஸ் வந்து இந்த மாதிரி தான் நிக்குது. அதாவது ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் போது உங்களுடைய வியூஸும் கூடவே போகுது. ட்ரெண்டிங் நின்னவுடன் அதே சேனல்ல நீங்க தேவையில்லாத, அதாவது தேவை குறைந்த விஷயத்த அப்லோட் பண்ணும்போது அது வந்து ஃபேமஸ் ஆகல. சோ நீங்க ஃபேமஸான வீடியோவை உங்களுடைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோல அப்லோட் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உங்களுடைய சேனல் வளர்ச்சி வேற லெவல்ல இருக்கும். சோ வந்து அந்த மாதிரி ட்ரெண்டிங் டாபிக் எப்படி செலக்ட் பண்றது திரும்பவும் நான் ஒரு முறை இந்த வீடியோவை காமிக்கிறேன். போயிட்டு நீங்க கண்டிப்பா பாருங்க.